ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி, மூன்றாவது தொகுப்பு. மகான்கள் காட்டும் குருபக்தி. 13வது தலைப்பு. தெய்வங்களும் சீடர்களாக. நமக்கெல்லாம் குருபக்தி போதமாட்டேன் என்கிறது. ஆனால் நம் சம்பிரதாயங்களுக்கு மூலமான குருமார்களாகவும் முக்கியமான குருமார்களாகவும் இருந்த மகா பெரியவர்களோ தாங்களே தங்கள் குருமார்களிடம் அபாரமான பக்தி செலுத்தி இருக்கிறார்கள். ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி அவருக்கும் கூட ஒரு குருவிடம் தாம் பணிவாக இருந்து சிஷ்யனாகி உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இருந்திருக்கிறது. பரமேஸ்வரனான அவரே தம் சொந்த குழந்தையிடம் கைகட்டி வாய் பொத்தி பிரணவோபதேசம் வாங்கிக் கொண்டிருக்கிறார். ஞானமே வடிவானவள் அம்பாள். அவளும் பதியான ஈஸ்வரனிடம் சிஷ்யையாகி உபதேசங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறாள். அநேக ஆகம தந்திரங்கள் ஈஸ்வரன் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணினவைதான். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்பதாக மும்முறை ராமநாமா சொன்னால் அது சகஸ்ரநாமம் சொன்னதற்கு சமானம் என்று ராமநாம மகிமையை சொல்லும் ஸ்லோகம் அம்பாளுக்கு ஈஸ்வரன் உபதேசித்ததுதான் என்று விஷ்ணு சகஸ்ரநாமம் அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஜம்புகேஸ்வரம், திருவானைக்கா போன்ற பல க்ஷேத்திரங்களில் அம்பாள் ஈஸ்வரனிடம் உபதேசம் வாங்கிக் கொள்வதாக ஸ்தல புராணங்களில் இருக்கிறது. மகாவிஷ்ணு ராமகிருஷ்ண அவதாரங்களில் வசிஷ்டர், சாந்தீபனி ஆகியவர்களிடம் பரம வினயத்தோடு குருகுலவாசம் செய்திருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சுதாமா, அதாவது குஷேலர் என்கிற சப்ரம்மச்சாரியுடன் கூட படித்த மாணவருடன் காட்டுக்கு போய் இடிமழையில் சாந்தீபனி குருவுக்காக சமித்து சுள்ளி பொறுக்கிக் கொண்டு வந்திருக்கிறார். ராமர் வசிஷ்டர் சொன்ன பிரகாரமேதான் ராஜ்யபாரம் பண்ணினார். ராஜ்யபாரம் பண்ண வரமாட்டேன் என்று சித்திரகூட பர்வதத்தில் அவர் பரதனோடு வந்த வசிஷ்டரிடம் மறுத்த போது கூட அவரிடம் எத்தனை பணிவுடன் தெரிவிக்கலாமோ அப்படியே செய்து அவருடைய சம்மதத்தை பெற்றபின்தான் அந்த முடிவை நடத்தி காட்டினார். குரு பரம்பரையில் தத்தாத்ரேயருக்கு ரொம்பவும் உன்னதமான ஸ்தானம் உண்டு. அப்படிப்பட்டவரோ மண்ணு, தண்ணி, மலைப்பாம்பு, குழவி, ஒரு தாசி, ஒரு வேடன், ஒரு சின்ன குழந்தை இவை உள்பட 24 பேரை தம்முடைய குரு என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடமிருந்து தாம் இன்னென்ன பாடம் கற்றேன் என்று பாகவதத்தில் சொல்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.